லாஸ்ட் கிளாஸில் இந்த அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கு பூஸ்டப் எல்லாத்தையுமே எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரியாக்ட் பூஸ்டப் கெட் ஸ்டார்டட். ஓகேவா? அகைன் நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு க்ரெட் ஆப்ரேஷன். ஓகேவா? டிசைன் அதை நீங்கள் உட்காந்துட்டு பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஒரு க்ரெட் ஆப்ரேஷனில் இமேஜ் ப்ளஸ் அந்த டேட்டா எல்லாத்தையுமே வச்சு ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன். ஓகேவா? அதுக்கு தான் இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். ஸோ இதில் லே அவுட் போயிட்டு கிரிட்டு தேவையில்ல. இப்படியே கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டிசைன் போட்டுடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து பிரித்து எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தனித்தனி காம்பனண்ட்டாக பிரித்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு app.jsx இவங்கிட்டே கொடுக்குறேன். ஓ, இவனே பெரிய தவிர்த்தா. இப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹோம்க்கு பதிலாக டேஷ் போர்டு அப்படின்ட்டு இது யூசர்ஸ், இது சிஆர்எம்எஸ். ஓகே, இதுக்கு மேலே இதில் ஒரு இதுவாக வரப்போகுது. ஓகேவா? இப்போ இது ஹெட்டர். இந்த ஹெட்டருக்கு அப்புறம் இவனை எல்லாத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ராக்மெண்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இதில் நிறைய செக்ஷன் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஃபியூச்சரில் இதை நான் ஒன்று ஒன்றா பிரிச்சிருப்பேன். ஓகே, இப்போ இது ரைட்டு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு பேஜஸ் வரணும். ஓகேவா? இதை கிளிக் பண்ணால் டேஷ்போர்டு வரணும். இதை கிளிக் பண்ணால் எங்கே போகணும், இதை கிளிக் பண்ணால் ஓகே. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நமக்கு டேட்டா மாறி மாறி வரும் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு npm install react router dom அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடும். ஏன்னா நமக்கு அது மனப்பாடமான தெரியாது. ரியாக்ட் ரவுட்டர் டாம் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா WP ஸ்கூல்ஸில் இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னா சொல்லும். இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே வச்சுடு. ரைட், அடுத்தது இவன் ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார இப்போதைக்கு வைக்கிறேன். ஃபியூச்சரில் நான் இதை எல்லாத்தையுமே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபியூச்சரில் நான் இன்னும் கொஞ்சம் 2 நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ரவுட்டரில் லிங்க் டு அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் அது ரீடைரக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்மளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேவ் லிங்க்கு அதெல்லாம் இருக்குது. டேஷ்போர்ட் என்ன வாங்கிருக்கு. இதை ரன் பண்ணிப்போம். npm run dev. இப்போ டிசைன் கொஞ்சம் விட்டு போச்சு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த நேவ் லிங்க் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும். நேவ் லிங்க் என்ன நடக்குதுன்னு தெரியல. கரெக்டு தான்.
இங்க முன்னாடி க்ளோஸ் இது நேம் லிங்க் ஓகே இங்கே வரட்டும் இவன் இங்கே ஓகே இப்போ நமக்கு அந்த இது வந்துச்சு ஃபாண்ட் இது மாதிரி அது ஒன்று இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் நமக்கு ஏதோ ஒன்று சம்திங் லாஸ்ட் டைம் இருந்ததுக்கு இது நடக்கும் இப்போ நான் இது டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த இடம் போடுறது ஓகே ஆனால் இதை கிளிக் பண்ணும்போது யூசர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காம்பனண்ட்டாக பிரிக்க போகிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இவனை கிளிக் ஓகேவா அப்போ நம்ம இந்த காம்பனண்ட்ஸ்குள்ளார போய் சம்திங் ஒன்று பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம காம்பனண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் டேஷ்போர்டு காம்பனண்ட்டு யூசர்ஸ் காம்பனண்ட் ஓகேவா ஸோ காம்பனண்ட் குள்ளார போயிடுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டர் டேஷ்போர்ட் இதுன்னு ஒரு ஃபோல்டர் அதே காம்பனண்ட்ஸ் குள்ளார இன்னொரு ஃபோல்டர் யூசர்ஸ் இப்போ நமக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட ரெண்டு காம்பனண்ட் இருக்கு ஒன்று டேஷ்போர்டு ஒன்று இருக்கு ஒன்று யூசர்னு இருக்கு ஓகேவா இப்போ இதில் போயிட்டு ஒரு index.js JSX அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் கிரியேட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அண்ட் டேஷ்போர்டு ரிட்டன் இதை காப்பி பண்ணிக்கோ இதையே காப்பி பண்ணிக்கோ இந்த இடத்துல போட்டு இது யூசர்ஸ் இப்படின்னு வச்சுக்கோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டேஷ்போர்ட் export default user ஓகே இப்போ இந்த ரெண்டு காம்போனன்ட்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இதே இடத்துலயே நம்ம வாங்குவோம் import dashboard இந்த இடத்துல import user இந்த இடத்துல அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணும் ஓகேவா இதை நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன் எனக்கு இந்த காம்பனண்ட்டை காட்டணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே வாங்க இந்த இடத்துக்கு வரணும் ரவுட் இந்த ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளாரியே தான் நீங்கள் என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கணும் வெறும் இது கால் பண்ணால் எனக்கு இது வரணும் கூடவே அந்த யூசர்னு கால் பண்ணா இது வரணும் அப்படி எங்க வந்துச்சு ஒன்றும் வரலையே யூசர்ஸ் ஒன்றும் இல்லை இதுவும் ஒன்றும் இல்லை எதுவுமே வரல ஒய் ரவுட்ஸ் இந்த இடத்துக்கு வந்தா இது வரணும்னு சொல்லியிருக்கேன் மேல இருக்கிறதும் வரல கீழே இருக்கிறதும் வரல ரன் ஆகுது பார்ப்போம் user is not defined user is not defined why okay அண்ணா யூசர்ஸ்ல இம்போர்ட் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணலனா யூசர்ஸ் அங்க index.js s4 இது போட்டு இதுக்கு அதுக்கு என்னது ஓ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா users dashboard user dashboard ஓகேவா அப்பப்போ இதெல்லாம் நடக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது
ஓகே, நம்ம பண்ணது கரெக்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ளார தான் இந்த ரவுட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, இதுக்குள்ளார தான் இது இருக்கும். இதை நீங்க வெளியே எடுத்து போட்டா இது ரன் ஆகாது. ஏன் அப்படின்னா இதனுடைய பேரண்ட் யாருன்னா ப்ரௌஸ் ரவுட்டர் தான். ஆனா இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, இதுவே தனி காம்பனன்ட் தான். இப்போ இதுக்கு பேரண்ட் யாரு அப்படின்னா ப்ரௌஸ் ரவுட்டர் தான். ப்ரௌஸ் ரவுட்டருக்குள்ள தான் இது இருக்கும். நம்ம இப்போ 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று நேவிகேஷன் லிங்க். ஓகேவா, இன்னைக்கு இது இருக்கிறது யூசர்ஸ்ன்னு இருக்கிறது, நாளைக்கு கஸ்டமர்ஸ் வரும். கரெக்டா, கஸ்டமர்ஸ் இப்படின்னா வரும். நீ இதை கிளிக் பண்ணா கஸ்டமர் அப்படின்ற ஒரு இதுக்கு போகும். ஓகேவா, சரி. இப்போ இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணா எனக்கு இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இங்க ஒரு அகைன் நம்ம எப்பயும் சொல்ற அந்த 4 பாக்ஸ், ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ இந்த டேஷ்போர்டை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல நான் ஜஸ்ட் அந்த 4 இது மட்டும் எடுத்துட்டு வர போறேன். இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோன்னா யூசர் லிஸ்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். அப்ப யூசருடைய லிஸ்ட் இந்த இடத்துல காட்ட போறேன். ஓகேவா, இது இந்த இடத்துல யூசர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் யூசர் டாட் ஜேஎஸ்எக்ஸ், எடிட் யூசர் லிஸ்ட் யூசர் டாட் ஜேஎஸ்எக்ஸ், இப்படி நான் கொடுக்குறேன். அப்ப இந்த காம்போனன்ட் வந்து இதனுடைய பிரைமரி கோல் என்ன அப்படின்னா டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்க போகுது. ஓகேவா, தனித்தனியா யூசர் லிஸ்ட் தனியா இருக்குது, இது தனியா இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல எடுத்து வந்து லிங்க் பண்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டேபிள் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். ஆமா, புரியுதா நான் பேசுறது? நான் மட்டும் எப்பயும் போல பேசிட்டு இருக்கேன். யூசர் லிஸ்ட் இங்க எடுத்துப்போம். இப்ப இந்த யூசர் லிஸ்ட் நான் எங்க கால் பண்ண போறேன் அப்படின்னா லிஸ்ட் யூசர் லிஸ்ட். என்னடா இது? ஓகே, இது பேரை மாத்திடுவேன். இது வந்து ரீசன்ட் யூசர் அப்படின்னா டேஷ்போர்ட்ல லேட்டஸ்டா வந்த யூசர்ஸ் காட்டுறது. ஓகேவா, அதுக்கு இதே இருந்துட்டு போகும். டிசைன் தானே, யூசர் லிஸ்ட். ஓகேவா, இண்டெக்ஸ் இவன் தேவை கிடையாது, இவன் தான் தேவை. இண்டெக்ஸ்ல இது வச்சிருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா import user list from list user. இவனை ஒரு ஃப்ராக்மெண்ட் போட்டுக்கிறேன். ஃப்ராக்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க வைக்கிறேன். இது எரர் அடிக்குது, தூக்கி இப்படி போடும். இப்போ இங்க வரேன். யூசர்ஸ் உடைய டேட்டா வந்தாச்சு. ஓகேங்களா, யூசர்ஸ் அப்படின்னு போட்டு யூசர்ஸ் உடைய டேட்டா வந்தாச்சு. இந்த யூசர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், இங்க நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இங்க ஒரு ஆட் பட்டன் ஒன்று வைக்கணும். அது இப்ப டேஷ்போர்ட்ல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா சும்மா இப்போ ஒரு இதுக்காக செஞ்சுட்டு அடுத்து எல்லாத்தையும் தனித்தனியா இன்னுமே தனித்தனியா பிரிச்சுக்கணும். கார்டு இந்த கார்டு இருக்கு. இந்த கார்டோடைய டிசைன் வந்து ஓகே, வேற ஏதாவது இருக்கா? கார்டே எடுத்துப்போம். இப்போ எடுத்துக்கிட்டு இங்க கவுண்ட் பாக்ஸுக்கு போயிடலாம். இப்பதான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். கார்டு கவுண்ட் பாக்ஸ், இதை நான் இங்க கால் பண்ண போறேன்.
இப்போ நமக்கு இப்படி வருது. நமக்கு இவன் தேவை கிடையாது, இவனும் தேவை கிடையாது, இவாளும் தேவை கிடையாது. ஓகே, இப்போ எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு இது சொல்லுங்க. யூசர் டைட்டில் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு கார்டு இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த இடம் வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 அப்படின்னு வரும். என்ன பண்ணா எனக்கு அந்த மாதிரி வரும்? கிரிட். ஓகே, இப்போ அந்த கண்டெய்னர் லேஅவுட் போயிடும். ஒருத்தன் வேணா சொல்லிட்டான், அதனால மொத்தம் தப்பிச்சிட்டீங்க. இப்போ இந்த கான்செப்டை எடுத்துட்டு வரும். கண்டெய்னர் கிரிட்டு எடுத்துட்டு வரும். எடுத்துட்டு வந்துட்டு இப்படி எடுத்து போட்டுக்குவோம். இந்த கார்டை தூக்கி இந்த காலம்ல இப்படி ஒரு காலம், 2 காலம், 3 காலம், 4 காலம். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்போ இது ஃப்ளூயிடா வேணும் அப்படின்னா எங்க இருக்கு கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கு இந்த இடத்துல போய் போட்டோன்னா உங்களுக்கு ஐடியா புரியுதான்னு தெரியல எனக்கு. இப்போ கார்டு ஓகே. இதையுமே இது வந்து நம்மளுடைய இதுக்காக பண்றதுதான். ஓகேங்களா? சும்மா ஒரு கலரா கலர் கோல்டு மாதிரி இருக்கிறதுக்கு பண்றது. ஓகே ஓகே ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் தான் ரெட் கலர் வரும். ரைட், இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓகே இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரெவென்யூ டோட்டல் கஸ்டமர் இது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய டேஷ்போர்டு எடுத்துன்னு வரும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இப்போ கவுண்ட் பாக்ஸ் இங்கே வச்சாச்சு, ரீசன்ட் யூஸரும் இங்கே இருக்கான். ஸோ இவன் பேர் ரீசன்ட் யூசர் லிஸ்ட். இப்போ கவுண்ட் பாக்ஸை எடுத்துன்னு வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இவனுக்கு கீழே இன்னொரு டைட்டில் வச்சுக்கலாம். நீங்க டைட்டிலை இந்த இடத்துல வைக்கலாம். ஓகே, லேட்டஸ்ட் டாப் லேட்டஸ்ட் 5 யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் மாதிரி ஒன்று போட்டுட்டு இப்படி. ஓகே, இதில் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா இவன் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஓடுறான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இவனை தூக்கி வந்து வச்சுட்டு
கண்டெய்னர் ரோ காலம். அவ்வளோ. ஓகே, இந்த இடத்த வந்து டேஷ்போர்டு அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இதை டிசைனாக மாற்றி யூசர் இதெல்லாம் இருக்கா எதுக்கு மொபைல்ஸ் வந்து இப்படி. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இதில் ஆக்ஷன்ஸு இது எல்லாமே பண்ணணும். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டு வரும்போதே நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த டேஷ்போர்டு பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓகே யூசர்ஸோட இது லேட்டஸ்ட் யூசர். இப்போ நீங்கள் இங்கே ஆட் பண்ணுற யூசர் இந்த இடத்துல கவுண்டாக வரணும், இந்த இடத்துல 101 அந்த மாதிரிலாம் வரும். இதுதான் அடுத்தடுத்தது நம்ம பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் யூசர் இந்த இடத்துல யூசர்ஸ்க்கான இதை போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போகணும். சரி, ஓகே, நான் ரொம்ப நடந்தது இல்லை.